சிம்ரன் என் பொண்ணு. இன்டர்ஃபியர் பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பட் ஸ்கூல்ல உங்க பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட். அங்க எனக்கு தான் உரிமை அதிகம். ப்ளீஸ், என் வேலை என்னன்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். அசி அதுக்கு முதல்ல உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செய்யணும். இவ்ளோ பேசுற நீங்க நேர்ல ஸ்கூலுக்கு வந்து எனக்கு சொல்லி தரலாமே. வாட் ரபிஷ். அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபீஸ் கொடுக்கறேன். பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஒருவேளை என் பொண்ணுக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணுங்கிற நிலைமை வந்தா அவளுக்காக நான் அதையும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் மை டாட்டர். முதல்ல உங்க பொண்ணுக்கு டிசிப்ளின்டா நடந்துக்க கத்து கொடுங்க. மேடம், திஸ் இஸ் கோயிங் பர்சனல். நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க சார். இட் மீன்ஸ் வா. ஆமா, அப்படிதான். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. ஐம் சாரி அத்து. இன்னைக்கு எவ்வளவு பெரிய முட்டாள்தானே பண்ணிருப்பேன் தெரியுமா? நல்லவேளை அம்மா கரெக்ட் டைம்க்கு புரிய வச்சாங்க. இல்லன்னா அந்த மோகன் பிரசாதால இந்த வேலையும் நான் விட்டுட்டு வந்திருப்பேன். நீ கவலைப்படாத அத்து. நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்துல தோத்துட மாட்டேன். நீ உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, உங்க அக்கா உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். அந்த மோகன் பிரசாதோட சேர்ந்து வேலை செய்யற சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா கஷ்டமா இருக்கு. ஐ வில் டூ திஸ். நான் எப்படியாவது அவரோட புது ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட் ஆகிறத தவிர எனக்கு வர வழியே இல்ல. குயிக்லியா, ஸ்கூலுக்கு லீவ் போட முடியாது. இந்த மாதிரி டான்ஸ் டீச்சர் என் தலையில கட்டுறதுக்கு பதிலா என்ன இந்த ஊருக்கு வர வச்சிருக்கவே தேவையில்ல. நான் திருப்பி போபாலுக்கே போறேன். அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் தான் பேசுறேன்னு சொல்லிருக்கேன்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்காக ஸ்கூல்லாம் லீவ் போட முடியாது. இதுக்கெல்லாமா பயப்படுற? இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த டீச்சர் என்ன திட்டவே கூடாது. இல்லன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். டன் பக்கா. சீக்கிரம் கிளம்பு. டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஆட்டோ. குரல் கொடுப்போம் இந்தியாவின் குரல் கேட்குமோ இல்லையோ, அதன் ரிப்போர்ட்டர் மீண்டும் வேலையில் சேருவாரோ இல்லையோ, நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள். சிறிது நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். எப்படி டிவி ரிப்போர்ட்டர் அம்மாவா இருந்துட்டு இது கூட தெரியாதா? நான் வாவ் சொன்னது உங்களுக்காக தான். பிகாஸ் யூ லுக் வெரி பிரிட்டி டுடே. I have a small request. Please, I love my daughter so much. நேத்து ஏதாவது தப்பா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் சிம்ரனுக்கு எல்லாம் சொல்லி தரணும். Hope you understand. யாரோட மெசேஜ்மா? இவ்ளோ சிரிச்சுட்டே பாக்குறீங்க? என் ஸ்டூடெண்டோட ஃபாதர். Seems to be sweet. பாருடா, ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி ஒன்னு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஸ்டூடெண்டோட அப்பா கிட்ட மெசேஜ்லாம் வருதா? அத பார்த்து சிரிக்கிறீங்க வேற. சாரி, பை. இது என்னடா அது? இந்த பட்டன் போடுறதுக்குள்ள விடிஞ்சிரும். It's okay. I too have a request.
என்னோட இந்த புது வேலையை கரெக்டா பண்ண விடுங்க. ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர். சிம்ரனுக்கு சீக்கிரமா டான்ஸ் கத்து கொடுக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அண்ட் பை த வே, ஐம் ரியலி சாரி. நான் கூட அந்த மாதிரி ரிப்ளை பண்ணிருக்க கூடாது. சிம்ரனுக்கு யார் டை கட்டி விட போறா? இதோ வந்துட்டேன். நீங்க அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டீங்க ரைட்? யா, பேசிட்டேன். டான்ஸ் சொல்லி தருவாங்க. நான் சொன்னதை சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு அவங்க ஒழுங்கா சொல்லி தரலனா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. பை தி வே, யுவர் டீச்சர் இஸ் வெரி ஸ்வீட். அவங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். ஸ்வீட்னா ஜாங்கிரியா? திஸ் இஸ் அன்ஃபேர் ப்ரோ. குழந்தைகளை திட்டுறவங்க எப்படி ஸ்வீட்டா இருக்க முடியும்? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான தகுதியே இல்ல. வாப்பட்டு நாங்க பாத்துக்கிறோம். நெக்ரோ, அந்த டீச்சர் நம்ம சிம்ரனை திட்டினதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டீச்சர் என் வேலையில இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. She knows what she's doing. உங்ககிட்ட அப்படியா சொன்னாங்க? டாடி, நீங்க என்னோட அப்பா. யாராவது என்ன திட்டினாங்கன்னா நீங்க அதுல இன்டர்ஃபியர் பண்ணி தானே ஆகணும். ஹலோ ஹலோ மேடம், அவசரப்படாதீங்க. நீ நினைக்கிற மாதிரி அவங்க சும்மா எகிரல. கிளியரா நீட்டா எனக்கு புரிய வச்சாங்க. அந்த டீச்சரை விட உங்க அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? டேடியோட சாய்ஸ் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உனக்காக எது பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும். இன்னொரு டவுட், அவங்க நம்ம பட்டுக்கு சரியா டீச் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லன்னா என் டார்லிங் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா கேட்பேன். எங்க பட்டு என்ன சொன்னாலும் அதை பட்டுன்னு கேட்டுருவீங்க. ஆமாண்டா. ஓகே டாடி, எனக்கு ஓகே. ஜஸ்ட் ஃபார் யூ. ஓகே பிரகாஷ், எல்லா இன்விடேஷனும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே. வீர், ஏர்போர்ட்டுக்கு 2 கார் அனுப்பி வைக்கிறீங்களா? கார் எதுக்கு அனுப்பணும்? நீ சொன்னா நான் நேர்லயே போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துருவேன். நீங்க போற அளவுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. 2 கார் மட்டும் டிரைவரோட அனுப்புனா போதும். ஓகே ஓகே, எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்க. மீனா அண்ட் மோகன். நானும் அவங்கள ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சேன். பிரீத்தியோட ஃபங்க்ஷனுக்கு அவங்களை இன்வைட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. எப்படி அவங்கள கூப்பிடாம இருக்கிறது? நமக்காக அவங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்க தைரியத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிற உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஈஷா. ஒரே ஒரு தடவை என் ஹஸ்பண்ட நேர்ல பார்த்தா போதும். ஒரே ஒரு தடவை அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீங்க மனசு வச்சா இது பண்ண முடியும். பிளீஸ், ஒரே ஒரு தடவை அவரை நான் மீட் பண்ணணும். எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் இதை ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ். உங்களுக்காக நான் இதை கண்டிப்பா பண்ணி தருவேன். நீங்க வீர சந்திக்கிறதுக்கு நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இஷாவுக்கு நடந்த கொடுமையான கதையை தயவு செஞ்சு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ஜெயில இருக்கிற இஷா ஒரே ஒரு தடவை அவங்க கணவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மள மாதிரி பிரஸ் அவங்களுக்கு துணையா இருந்தா கண்டிப்பா அது நடக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற விஷயங்களை மட்டும் போடாம மக்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கும் இந்த துறையை நம்ம பயன்படுத்தலாம்னு நான் நம்புறேன். எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் எப்ப மீனாவை பாப்பேன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஒரு நிமிஷம், இத மறந்துட்டு போற பாரு. இன்னொரு விஷயம், ஈவினிங் வரும்போது வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துரு. சூர்யாவோட புது படம் DVD வாங்கி வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாக்கலாம். என்ன? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதே இல்ல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எப்ப பார்த்தாலும் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் அளவு இல்லனாலும் சரி. எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அடடே, உங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. என் பர்சல் எடுத்து வை. என் பொட்டிக்கையும் ஓபன் பண்ணிடுறேன். டீ ரொம்ப நல்லா இருக்கு மீனா. இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. தினமும் காலையில இங்க இப்படிதான் இருக்கும்.
இஷா, உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மீட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுதுல்ல? எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? அதுவும் நீங்க எனக்கு பண்ண உதவிய மறக்கவே முடியாது. என் பொண்ணு பிரீத்திக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்குதான் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். அவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இஷா. அப்படின்னா இப்போ நீயும் வீரும்? ஆமா மீனா, காலப்போக்குல எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப நானும் அவரும் ஒன்னாதான் இருக்கோம் மீனா. நானும் அவரும் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு நீயும் மோகனும் ஒரு முக்கியமான காரணங்கிறத என்னால மறக்கவே முடியாது மீனா. தேங்க்ஸ். கடவுளே, பேசிக்கிட்டே நான் மறந்துட்டேன் பாருங்க. இந்தாங்க இன்விடேஷன் கார்டு. நீங்களும் மோகனும் கண்டிப்பா வரணும். எங்க மோகன் ஆளே காணோம்? என்னாச்சு மீனா? மோகன் இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல. ஒன்னா இல்லையா? நான் போய் சாப்பிட்டு ஏதாவது கொண்டு வரேன். நம்மள மாதிரி பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே பெரிய சோகத்தை கூட மறைச்சிடுறான்ல. உங்க கஷ்டம் என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது மீனா. நீங்களும் மோகனை எடுத்த டெசிஷனை நான் மதிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஏன் பிரிஞ்சிருக்கீங்கன்ற காரணம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும் மீனா. என்னதான் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அன்பு என்னைக்கும் குறையாது. இல்ல இஷா, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. நாங்க பிரிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. பாக்கணும்னு நினைச்சதும் இல்ல. இத்தனை வருஷமா அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது இஷா. சில சமயம் நான் தான் அவசரப்பட்டுட்டேன்னு கூட தோணும். இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா சில நேரம் வாழ்க்கை நம்மள சோதிச்சு பார்க்கும். அதுக்கு நீ நம்ம மனசுல இருக்கிற அன்பு ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடாது மீனா. இத பத்தியெல்லாம் அப்புறம் பேசலாம். நீங்க கண்டிப்பா என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும். கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு. கண்டிப்பா என்னால வர முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் ஃபங்க்ஷனுக்கு வரேன். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா. சரி, நான் கிளம்புறேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பாய். ஓகே, ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணலாம். நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தானே அன்னைக்கு நீ எனக்கு போன் பண்ண. சொல்லுங்க வீர். நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். மோகன் பிரசாத் நாப் ஃபவுண்டேஷனுக்கு சேர்மனா இருக்காரு, அதுவும் போபால்ல. நான் எதிர்பார்த்ததுதான்.
மோகன் எங்கேயாவது தூரமா போயிருப்பாருன்னு நினைச்சேன். பட் ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரல் கொடுப்போம் இந்தியாங்கிற சேனல்ல அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. ஓ தட்ஸ் கிரேட். அப்ப மோகன் இண்டோர்ல தான் இருக்காரு. வீர் அட்ரஸ். அத நான் இப்ப உடனே உனக்கு SMS பண்றேன். ஓகே? உண்மையா நேசிக்கிறவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். நான் சொல்றது சரிதானே? ஆமா வீர், நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். மோகனோட நிலைமையும் நான் அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். Come in. ஹாய் மோகன். This is unbelievable. நீ எப்படிங்க? How are you? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm fine. Doing great. நீ முதல்ல உட்கார். Thank you. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கேன். உன்னை சந்தோஷமா பாக்குறதுக்கு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஒரு விதத்துல நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்களும் மீனாவும் தான் காரணம். சரி, விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயமா இங்க வந்திருக்க? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல. என் பொண்ணு பிரீத்திக்கு கல்யாணம். இந்தாங்க. Hey, congrats. Thank you so much. பட் மோகன், கங்க்ராச்சுலேஷன் சொன்னா மட்டும் போதாது, நீங்க நேர்ல வரணும். என்ன? 15th கண்டிப்பா வர முடியாது. ஒர்க் ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. அப்ப பேசாம அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வாங்க. வீட்ல எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இட்ஸ் a பெஸ்ட் ஐடியா. Okay, I'll try. How is Veer? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க மௌனமே எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருச்சு. என்ன பண்றது? விதிங்கிறது மனுஷங்க ஒருத்தரையும் விட்டு வைக்கிறது இல்ல. அது ஓட்டுற இடத்துக்குலாம் ஓட வேண்டியதுதான். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க மனசு என்ன சொல்லுது? என் மனசு நான் ஒரு பைத்தியம்னு சொல்லுவேன். அந்த மனசுல இன்னும் மீனாதான் இருக்கல்ல? இன்னும் இந்த மனசுக்கு வேற யாரையும் விரும்ப தெரியல. அது மாறாதுன்னு எனக்கும் தெரியும் மோகன். எப்போதைக்கு என்னடா அது? காலையிலே வந்து என்ன அழ வச்சிட்டியா? எனக்கு இந்த ஆபீஸ்ல என்ன பேர் தெரியுமா? எல்லாரும் என்ன பார்த்தா பயப்படுவாங்க. ஐம் சாரி. ஓகே, நீங்க கண்டிப்பா வரணும். என்ன? பக்கா. அது சரி, இந்த இன்வைட் நீ மீனா. நான் வரதுனால அவளுக்கு கஷ்டமாயிடக்கூடாது. அவளை நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, நான் மீனாவை இன்வைட் பண்ணவே இல்ல. சரி, எனக்கு டைம் ஆச்சு. லேட் ஆச்சுன்னா ஃபிளைட் மிஸ் பண்ணிடுவேன். நீங்க கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். ஷியோர். டேக் கேர். தேங்க் யூ. உனக்கு என்ன தோணுது? அவங்க வருவாங்களா?
வருவாங்க வீர். அவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 2 பேரும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நான் கம்பல் பண்ணிருக்கேன். 12 வருஷத்துக்கு அப்புறமா, இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே நிமிஷத்துல மறந்துருவாங்க. ஒரே நிமிஷத்துல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க வேணா பாருங்க. நான் ஒருத்தி பேசிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேன். பழைய போட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு நான் சொல்லி வச்சிருந்தேன். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்.